வாழ்க்கை முழுதும் உங்கள் புருஷனையே குறை சொல்லிகிட்டே இருக்க போகிறீங்களா? இவர் சரியில்லை, நான் ரோங்க நான் கல்யாணம் பண்ணிட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை முழுதும் குறை சொல்லிகிட்டே இருக்க போகிறீங்களா? இல்லை இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறீங்களா? லவ்லி மண்டே வாழ்த்துக்கள். ஓகே, ஒரு வீட்டில் நம்ம இருக்கிறதுனால இணைப்பில் இருக்கிறோம் என்ற அர்த்தம் இல்லை. ஒரு வீட்டில் இருக்கிறோம், ஒன்றா சாப்பிட்றோம், அப்படி தான். ஆனால் பந்தம் இருக்கா? ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு இணைப்பு இருக்கா? ஒரு லவ் இருக்கா ரெண்டு பேத்துக்குள்ளே? அந்த லவ்வை ஃபீல் பண்ணுறீங்களா? அந்த லவ் வளருதா? அந்த லவ்னால் இழுக்கப்படுறோமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த லவ்னால் இழுக்கப்படுறோமா? ஒருத்தரை மிஸ் பண்ணுறோமா? ஏங்குறோமா ஒருத்தருக்காக ஒருத்தர்? அப்படி இல்லாட்டினா என்ன குடும்பம், என்ன உறவு, என்ன பந்தம் அப்படின்னு நம்ம யோசிக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். வாழ்க்கை முழுசுமே ரெண்டு பேருமே என்ன சொல்லிகிட்ருக்கோம்னா, இவரை நான் ரோங்கானால கல்யாணம் பண்ணிட்டேன், அல்லது ரோங்கானால கல்யாணம் பண்ணிட்டேன், அல்லது என் திருமண வாழ்க்கை எனக்கு வெறுத்து போச்சு, அதுக்கு காரணம் இவர் தான் அவர் தான் ரெண்டு பேரும் ப்ளேம் பண்ணிகிட்ருக்கோம். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த ப்ராப்ளமை சரிப்படுத்துறதுக்கு, உறவுகளை சரிப்படுத்துறதுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்க அப்படின்றது தான் இன்றைக்கு உங்களோட கூட ஒரு சில காரியங்களை பேச போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், தொடர்ச்சியாக இந்த உறவுங்களுக்கு, கணவன் மனைவி உறவுக்கு நீங்கள் என்னென்ன தீர்மானங்கள் எடுக்கிறீங்க, அந்த தீர்மானத்தில் இந்த அன்பு வளர்கிறதுக்கு உறுதியான ஒரு சரியான ஒரு அஸ்திபாரத்தை போட்டிருக்கீங்களா? இல்லை இதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டிங்களா? நான் பார்க்குறது என்ன விஷயம்னா, சில பேர் கணவன் மனைவி அந்த நேரத்தில் அந்த ப்ராப்ளமில் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க, அல்லது வார்த்தைகளை பரிமாறிக்கிறாங்க. அப்புறம் அந்த பிரச்சனைகள், அந்த சண்டைகள் முடிஞ்ச உடனே கொஞ்சம் அமைதியாகிட்டோடனே அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கிறாங்களே ஒழிய, ரெண்டு பேருமே ஒரு மனதுக்குள்ளே வருவதற்கு, ஒரே இருதயத்தாருக்காக வருவதற்கு, பிதா குமாரன் பரிசுத்தாவி ஒன்றாக இருக்கிறது போல் இவர்களும் ஒன்றாக இருக்கும்படிக்கு இவர்களுக்காக ஜெபிக்கிறேன்னு இயேசு ஜெபிச்சார் பாருங்க. பிதாவே நீங்கள் நான் பரிசுத்தாவி ஒன்றாக இருக்கிற மாதிரி அந்த ஒருமைப்பாட்டுக்குள்ளே அவங்க வரணும் அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணார். அந்த ஒருமைப்பாடு எங்கே இருக்குது நம்ம குடும்பங்களில்? சரி, ஒரு சிம்பிளான ஒரு காரியம் சொல்கிறோம், இல்லாட்டி ஸ்டார்ட் லைக் தட். நாங்கள் அந்த மாதிரி செய்கிறோம், இன்றைக்கி செஞ்சுட்டு வரோம். ஒருத்தரோட இடைவெளியை நாங்கள் உணரும் பொழுது அந்த இடைவெளியோடு சேர்ந்து அப்படியே போயிடக்கூடாது. அந்த இடைவெளி எங்கேன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு என்ன ஒர்க் பண்ணணும்னு முதல்ல திங்க் பண்ணணும், அதை ஒரு ஸ்டார்ட் பண்ணணும், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். நீங்கள் நினைக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் என் குடும்பத்தோட பிரச்சனை எனக்கு தான் தெரியும் சொல்லுவீங்க. எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒத்து வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அப்படியே கட்டிக்கிட்டோம் வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இப்போ எங்கள் குடும்பம் மட்டும் நல்ல குடும்பமோ, நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல தம்பதியோ, நான் ரொம்ப நல்லவனோ, அப்படிலாம் இல்லை. ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். நமக்கு எல்லாருக்குமே இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் காட் கூட இருக்கிற, கடவுள் கூட இருக்கிற அந்த பந்தம் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோடு சேர்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மனைவி கூட இருக்கிற பந்தமும், கணவனோடு இருக்கிற அந்த இணைப்பும் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சிருச்சுன்னா மற்றது எல்லாத்தையும் போட்டுட்டு, அல்லது எல்லாத்தையோட முக்கியத்துவத்தை கீழே இறக்கி இது ரொம்ப முக்கியமாக பார்த்து அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்க போகிறோம். என்ன சொல்லிட்டு இருக்க போகிறோம்னா, இது எங்கள் குடும்பத்தில் ஒர்க் ஆகாது, சரியாகாது, என் மனைவிட்டியா அதெல்லாம் சரியாகுதுங்க, அவங்கள்ட்ட பேசவே இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டார், இப்படியே சொல்லிகிட்டே இருக்க போகிறோமா? சரிப்பட்டுருமா? தயவுசெய்து இதை பார்க்குறவங்க மனைவிமார்கள் உங்கள் கணவர்கிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணி, உங்கள் மனைவிட்ட ஷேர் பண்ணி என்ன சொல்லுங்கன்னா, நம்ம குடும்ப வாழ்க்கை இப்படியே நடத்திகிட்டே போகிறோமா, இல்லை நம்ம ரெண்டு பேருமே இதற்கு ஒரு நல்ல தீர்வு ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்வை ஏற்படுத்துங்க. ஓகே, தீர்வு ஏற்படுத்தும் போது உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். Do you really want to be connected with your wife? இந்த கேள்விக்கு நீ பதில் கொடுக்கலட்டா சரியாகாது, குடும்ப வாழ்க்கை சரியாகும். உங்கள் மனைவி கூட இணைப்பில் இருக்க விரும்புகிறீங்களா? உடல் வேறாக இருக்கலாம், பட் உள்ளம் மனசு ரெண்டு பேருக்குள்ள ஒரு இணைப்பில் இருக்க விரும்புகிறீங்களா? அந்த மாதிரி இருக்கிறது பேர் தாங்க கணவன் மனைவி. இனி இருவராக இராமல்
நீங்கள் ஒரே மாம்சமாக இருப்பீங்க, ஒரே ஆளாக இருப்பீங்க, ஒரே ஆவியாக இருப்பீங்க, ஒருமைப்பாட்டில் இருப்பீங்க. என்னென்னா கர்த்தர் ஏற்படுத்தின இந்த கணவன் மனைவியே ஒருமைப்பாட்டில் இருக்க முடியலன்னா உங்கள் பிள்ளைங்க எப்படி ஒருமைப்பாட்டில் இருப்பாங்க? அவங்க போகிற இடத்துல எப்படி ஒருமைப்பாட்டில் இருப்பாங்க? எப்படி ஒருமைப்பாட்டில் இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? எல்லா இடத்துலையும் சண்டை போட்டுட்டு இருக்க போகிறாங்க. ஸ்கூலில், வேலை செய்கிற இடத்துல, சர்ச்சில் நீங்கள் ஒருமைப்பாட்டில் இல்லாட்டின்னா அவங்க நீங்கள் எப்படி இப்படி இருக்கு இடைவெளி இருந்துக்கிட்டே இருக்கோம். உங்கள் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணால் கூட அவங்க அப்படியே போயிடுவாங்க, வீணாக போயிடுவாங்க. தயவு செய்து உங்களை காப்பாற்றிக்கோங்க, உங்கள் மேரேஜை காப்பாற்றுங்க, உங்கள் உறவுகளை காப்பாற்றுங்க. அதற்கு பைபிள் சொல்லுது ஒர்க் அவுட் யுவர் சல்வேஷன் சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் யுவர் மேரேஜ். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற தீவிரமாக பிரயாசப்படுங்க. அது மாதிரி உங்களுடைய மேரேஜ், உங்கள் குடும்ப உறவுகள் பந்தமாக மாற, இணைப்பாக மாற எவ்வளவுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ண முடியுமோ அவளுக்கு அவ்வளோ ஒர்க் பண்ணுங்கள், அவளுக்கு அவ்வளோ செயல்படுங்க. தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் அதை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவார். இதற்காக தான் ஆண்டவரும் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யணுன்றதுக்காக இல்லை, நீங்கள் பெரிய ஊழியத்தை செய்யணுன்றதுக்காக இல்லை. நீ ஏதாவது காணிக்க செலுத்த வந்தால் முன்பு போய் ஒப்புரவாகு, கனெக்ஷனை ஏற்படுத்து, பின்பு வந்து இது செலுத்திக்கலாம். ஆண்டவருக்கு நல்லா தெரியும் உறவு இல்லாட்டினா வேறு எதுவுமே சரியில்லாமல் போயிடும். சரி, என்ன செய்யலாம்? முதலாவது கேள்வி இதுதான். உங்களுக்குள்ளே ரெண்டு பேர்த்துக்கும் உறவாக இருக்குன்னு விரும்புகிறீங்களா? அதுக்காக ஏதாவது செய்வீங்களா? என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் என்ன செஞ்சேன், என்ன செஞ்சிகிட்ருக்கேன் அப்படின்னா முதலாவது ப்ரே பண்ணணும்ல. அதான் 2 பேரும் சேர்ந்து ப்ரே பண்ண ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு 1 நிமிஷமாவது கையை பிடிச்சி ஒரு ஜபத்தில் ஒரு ஆரம்பிங்க. இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, நான் ஜெபிக்க கூப்பிட்றேன், அவர் வரல, அவர் இருக்கிற நேரத்தில் நான் இல்லை, இதே இப்படியே சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்களே. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் கேள்வியாகவே வச்சுக்கிட்டு இருந்தீங்களா? முடியாது. அதுக்கு நீங்கள் 2 பேருமே பதிலாக மாறுறதுக்கு என்ன செய்ய? 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஜெபிக்க முடியுமா? ஒன்றுமே இல்லாத இடத்துல யாராவது ஸ்டார்ட் பண்ண முடியல, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஜெபிக்க முடியுமா? அப்புறம் டெய்லி நீங்கள் ஜெபம் பண்ண முடியுமா? நான் அப்படி செஞ்சேன், அப்படி செய்கிறேன். நான் இடையில செய்வேன். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், அப்பா என் மனைவி கூட இருக்கிற இடைவெளியை சரிப்படுத்துங்க, அவங்க கண்களில் எனக்கு தயவு கிடைக்க பண்ணுங்க. என் மனைவி என்னை பார்க்கும் பொழுது அவங்க என்னை நேசிக்கிற மாதிரி ஒரு தயவு இருக்கணும். என்னை பார்க்கும்போது அவங்களுக்கு எரிச்சல் வரக்கூடாது. அந்த தயவு நீங்கள் எனக்கு தாங்க, அந்த கிருபையை தாங்க. மனுஷனிடத்தில் தயவு பெறுறது ஒரு பெரிய ரொம்ப முக்கியம். அது உங்கள் பிள்ளைங்க கண்களுக்கு முன்பு, உங்கள் புருஷன் கண்களுக்கு முன்பாக நீங்கள் தயவு பண்ண. ஒரு மனைவி அப்படி ப்ரே பண்ணு, என் கணவன் என்னை பார்க்கும் போது ஒரு தயவு கிடைக்கணும், அவர் கண்கள்லேருந்து எனக்கு தயவு கிடைக்கணும்னு ப்ரே பண்ணேன். நானும் அப்படி தான் ப்ரே பண்ணுவேன். எங்கள் சர்ச்சில் இப்போ ஜனங்களுக்காக ஜெபிக்கும் போது அப்படி தான். இந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணுங்கள், அவங்களுக்கு ஊழியம் செய்கிறேன் நான் அப்படின்னு சொல்லுங்கள். தயவுக்காக ப்ரே பண்ணுங்கள். ப்ரே பண்ணுங்கள். ப்ரே பண்ணாலுமே நீங்கள் பாதையை திறந்துட்டீங்கன்னு அர்த்தம். 2 பேரும் கனெக்ஷனுக்கு பாதையை திறந்துட்டீங்க. யாரோடெல்லாம் சேர முடியலையோ, யாரோடெல்லாம் பிரிஞ்சு போய் கிடக்கிற மாதிரி தெரியுதோ, உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படி கேட்டால் உங்கள்கிட்ட கேட்குற உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த உறவு உயிரடையும்னு நீங்கள் நம்புறீங்களா? அப்படி நீங்கள் உயிரடையும்னு நீங்கள் நம்புனீங்கன்னா ஆண்டவர் உங்கள் மேலே தன்னுடைய ஆவியை அனுப்புவார். இதற்காகவே செயல்படுத்த ஒரு புது அபிஷேகத்தை கொடுப்பாங்க. 2வது நீங்கள் முதலாவது நீங்கள் ப்ரே பண்ணிடணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஹெல்ப் கேட்கணும். நீங்கள் கேட்கணும், அவங்களும் கேட்கணும். 2வது என்ன தெரியுமா செய்யணும்? வாரத்தில் ஒரு நாள் லவ்லி மண்டே நாங்கள் தேர்ந்தெடுத்த மாதிரி ஒரு அன்பான திங்கள் ஒரு தேர்ந்தெடுத்தோம். உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இது நாங்கள் நேரம் எடுத்து தனியாக ஒரு 2-3 மணி நேரம் தனியாக போயிடுவோம். ஒரு வாரத்தில் 3 மணி நேரம் உங்கள் மனைவி கூட தனியாக நீங்கள் போக முடியுமா? அது என்ன டேவாக இருக்கலாம், நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. எந்த டேயில் நீங்கள் போய் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க டைம் அப்படின்னு முன்கூட்டியே பேசி வச்சுட்டு நீங்கள் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப சீரியஸுங்க, சாதாரணமாக சொல்லலை நாங்கள். ஏன்னா சில நேரத்தில் வந்து நீங்கள் நினச்சிக்கலாம், நம்ம எல்லாருமே நினச்சிக்கலாம் ஐம் ஓகேன்னு. ஓகே இல்லை அங்கே ஓகே சொல்கிற காரியத்தில்னா எல்லாமே நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் ஓகேன்னு நான் சொல்லுவோம். ஆனால் சில காரியங்கள் நம்ம வந்து பேசுகிறதுக்கும் மனம் விட்டு காரியங்கள் சொல்லும் போதோ அந்த இடத்துல வந்து ஓகே இல்லாதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு அந்த நேரம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது சொல்லி நான் முடிக்கிறேன். நான் அடுத்த வாரம் உங்கள்கிட்ட சொல்லித்தரேன்.
நீங்கள் 2 பேர் பேசும்போது ஒரு 3-4 விஷயத்தை ஒழுங்காக பேசணும். பேசினா அந்த பந்தம் மறுபடியும் வரும். அது என்ன பேசுகிறதுன்னு நான் அடுத்த தடவை சொல்கிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல போகிறேன்னா, ஃபிக்ஸ் அ டே ஃபார் யுவர் ஒய்ஃப். உங்கள் மனைவி கூட டேட்டிங் போங்க, டைம் எடுத்து போங்க. புதுசாக லவ் பண்ணுறவங்க போவானுங்கள, புதுசாக கல்யாணம் பண்ணவங்க போவாங்களே, மனைவி கூட தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கள்ல, கணவன் கூட தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கள்ல, இனிஷியேட் பண்ணுங்கள். ஐயா புருஷர்கள் தயவுசெய்தியா நீ இனிஷியேட் பண்ணியா? அப்படி இல்லைன்னா மனைவிமார்கள் போய் சொல்லுங்கள், நான் உங்கள் கூட பேசணும், எனக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வேணும், இப்படி போய் சொல்லணுங்களேன். ஏன் எப்போ பார்த்தாலும் சண்டையிலே பேசி தொலைகிறீங்க? நீங்கள் சண்டையில் என்ன பேசினாலும் மண்டைக்கு போகாது, கண்டிப்பாக போகாது. நீங்கள் சும்மா தான் கத்துறீங்க, அதனால தான் கத்திக்கிட்டே கிடக்குறீங்க. அந்த ஆள் மாறவே மாட்டுறாரு, அந்த யாருமே மாற மாட்டுறாங்க. கத்திக்கிட்டே இருக்கிறது பாடிட்டே பேசி தீர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்கள் கூட பேசணும்னு சொல்லுங்கள். இல்லை நான் ஏற்கனவே பேசிட்டேன், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. ஒழுங்காக பேசிக்கிட்டே இருங்க. அடுத்தது பேசுகிறத நிறுத்திடாதீங்க, வாரம் பேசிக்கிட்டே இருங்க. அதே பேசினாலும் பரவாயில்ல. தமிழில் அழகாக ஒரு பழமொழி சொல்லுவானுங்க, அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். அடிச்சுக்கிட்டே இருந்தால் நவராது நவரும். அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அடிக்குன்னா அடிக்கிறது இல்லை, அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் சரியாக நடக்கும். அதில் கர்த்தர் வேறு நமக்கு உதவி செய்வார். ஏன் நடக்காது? கர்த்தரால் கூடாத காரியம் ஏதாவது இருக்கா? அவங்க 2 பேத்துக்கு நடுவில் அவர் சாட்சியாக இருக்கிறார, உதவி செய்ய மாட்டாரா? நீங்கள் 2 பேரோட கனெக்ஷன் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்னு உங்களுக்கு தெரியாதா? இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனை உங்களை சுற்றி இருக்குது. பண பிரச்சனைலேருந்து அந்தந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பிள்ளைங்களோட பிரச்சனை, என்னென்னமோ பிரச்சனை இல்லை. அதுக்கு காரணமே, மெயின் காரணம், அதெல்லாம் தீரணும்னா முதலாவது தனி அறையில் போய் தனியாக ஜெபம் பண்ண பழகிக்க. தனி அறையில் போய் தனியாக ஜெபிக்காமல் எதுவுமே சரியாகாது. அந்த ரங்கத்தில் தான் உன் பிதா உன்னை பார்த்து வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். 2வது தனியாக மனைவியை கூட்டிகிட்டு போயிட்டு, தனியாக கணவனை கூட்டிகிட்டு போயிட்டு, எப்படி தாம்பத்திய ஒரு உடல் உறவுக்கு தனியாக போகிறோமோ, ஒரு சில இடத்துக்கு தனியாக போகிறோமோ, அது மாதிரி பேசுகிறதுக்கு தனியாக ஒரு நேரத்தை எடுத்துக்கணும். அந்த நேரத்தில் பேசுகிறது எப்படின்னு நான் அடுத்த தடவை சொல்லித்தரேன். இல்லைன்னா சண்டை போடுவீங்க அங்கேயும் போய். என்ன கேட்டால் என்ன பேசுனா 2 பேத்துக்குள்ள உறவு சரியாகும். ஓகே, ஸோ டேட்டிங் டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் பார்க்குற எல்லா இடத்துலையும் பாஸ்டர்ஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், அல்லது கணவன் மனைவிக்காக நான் நடத்துகிற எல்லா செமினார்லையும் தான் சொல்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக 2-3 மணி நேரம் நீங்கள் போய் ஆகணும், பேசி ஆகணும். அது எந்த டைமாவது நீங்கள் எடுத்தாகணும். சண்டேயாக இருக்கலாம், உங்களுக்கு லவ்லி சண்டே, மனைவிட்ட சொல்லுங்கள் லவ்லி சண்டே போக போகிறோம், லவ்லி சாட்டர்டே போக போகிறோம், அன்பான சனிக்கிழமை தான். 2 பேருமே அன்பை பகிர்ந்து கொள்கிற ஒரு நாள், மனம் திறந்து பேசுகிற ஒரு நாள். ஒருத்தரோட சத்தத்தை ஒருத்தர் காது கொடுத்து ரொம்ப நேரம் கேட்குற நாள். எல்லா இடத்துலையும் தான் மனைவி சொல்கிறதெல்லாம் பேசுகிறாங்க, கணவன் சொல்கிறது பேசுகிறான்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்காதீங்க. காது கொடுத்து கவனமாக, மற்ற எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல், எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் நீங்கள் ஒரு 3 மணி நேரம் முடிஞ்சால் உங்கள் பிள்ளைகளை, குழந்தைகளை வேறு யார்ட்டி கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. காசு இருந்தால் அவங்க கையில் கொடுங்க, பிள்ளையை பார்த்துக்கோங்க. ஒரு 3 மணி நேரம் இல்லை ஒரு 2 மணி நேரம் சீக்கிரமாக ஒரு இடத்துக்கு தனியாக தேர்ந்தெடுங்க. தனியாக ஒரு இடத்துல போய் உட்காந்து பேசப்படும். நல்லா சாப்பாடு கடைக்கு எங்கேயாவது போகலாம், சாப்பிட்ற இடத்துக்கோ எங்கேயாவது ஒரு நல்ல இடம், ரொம்ப நேரம் உட்கார முடிஞ்ச ஒரு இடம், இல்லை ஏதாவது ஒரு தனியாக ஒரு இடம், ஒரு இடத்துல போயிட்டு பேச ஆரம்பிங்க. ஷாப்பிங் மால், சில நேரத்தில் உங்களுடைய நாடு பொறுத்து இருக்குது. எந்த நாட்டில் என்ன இருக்குது உங்களை சுற்றி, தனியாக இடம் கிடைக்காது, கிடைக்குங்க. நீங்கள் தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தனியாக ஒரு இடங்க நிச்சயமாக கிடைக்கும். என்ன சொல்கிறேன் நீங்கள்? ஓகே, கண்டிப்பாக நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. ஃபிக்ஸ் அ டேட். நீங்கள் ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணல 2 பேருமே பேசுகிறதுக்கு, எத்தனை வருஷமானாலும் இந்த மாதிரி இது சரியாகாதுங்க. ஆமாம், வயசு 40-50 வயசுலையெல்லாம் பிரிஞ்சு போயிருக்காங்க. 40-50 வயசில் ஒரே வீட்டில் பிரிஞ்சே கிடக்குறாங்க. எல்லா விஷயத்தையும் நீங்கள் பேசி தீர்க்கலாம். அது தாம்பத்திய உறவாக இருக்கலாம், செக்ஸ் உறவாக இருக்கலாம், காசு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை இவங்களால அது பிரச்சனையாக இருக்கலாம், இல்லையோ நிறைய காரியம் இருக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி அழகாக ஒரு இடத்துக்கு கொண்டு வரலாம். பேசிக்கிட்டே இருந்தால் சரியாயிடும். எப்படி பேசுகிறதுன்னு நான் அடுத்த வாரத்தில் பேசுகிறேன். காட் பிளஸ் யூ. இந்த ஆலோசனையை மறுபடியும் கேளுங்க, தயவுசெய்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். முதல் கற்றுட்டு போங்க. 2வது உங்கள் மனைவிட்ட போயிட்டு டேட்டு கிளங்க. உங்கள் கணவன்கிட்ட போயிட்டு டேட்டு கிளங்க. நம்ம வாரத்தில் ஒரு நாள் பேச போகிறோம், எனக்கு வாரத்தில் ஒரு நாள் 3 மணி நேரம் கொடுங்க, அப்படி பேசிடுமோ நல்லா ஆக்கிடுவோம் அப்படி சொல்லுங்கள். சில பேர் நல்லா விரும்ப மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வேறு பாதை இருக்கும். நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. என்றைக்கு நீங்கள் என் கூட உட்காந்து பேசுகிறதுக்கு வரீங்களோ அன்றைக்கி தீர்த்துக்கலாம் பிரச்சனை அப்படின்னு கூப்பிடுங்க. ஓகே, பிளஸ் யூ.
பிதாவே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இணைப்புக்கு இந்த தம்பதிகளை ஒப்பு கொடுக்குறேன். தம்பதிகளை ஒப்பு கொடுக்குறேன். ஒரு பெரிய முயற்சியில் இந்த பிள்ளைகள் இறங்குறதுக்கு நீங்கள் கொடுத்த இந்த நல்ல ஆலோசனையை இது தேவன்கிட்டருந்து வந்தது என்று ஏற்றுக்கொண்டு முழு மனசோடு தங்கள் குடும்ப உறவை சுகப்படுத்த, பலப்படுத்த, வலுப்படுத்த, பந்தத்தை ஏற்படுத்த, ஆமென். தகப்பனின் தாய் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்ற வார்த்தை பிரகாரம் மற்றதெல்லாம் விட்டுட்டு இந்த பந்தத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி எடுக்க இவர்களை ஆசீர்வதிங்கப்பா. நன்றி பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அது சொல்லணுமா? God bless you. இங்கே பாருங்கள், தயவுசெய்து இந்த வீடியோவை யார்ட்டையோ ஷேர் பண்ணுங்களேன். ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் கொண்டு போய் ஷேர் பண்ணுங்கள், எல்லா இடத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியங்க, கணவன் மனைவி உறவு ரொம்ப முக்கியம். God bless you. நல்லா இருப்பீங்க. பாய்.